வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போடுற ஹார்ட் டிஸ்க், அதாவது என்விஆருக்கோ இல்லைனா டிவிஆருக்கோ நீங்கள் பயன்படுத்துகிற ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு நாளைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஹார்ட் டிஸ்க் ரெக்கார்டிங் ஆகும். அதே நேரம் எவ்வளவு ஜிபி ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்தினா உங்களுக்கு தேவையான நாட்களுக்கு பயன்படுத்தலாம்ங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஹிக்-பார்ட்னர் ப்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்பில் மெயின் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஹெல்த் மானிட்டரிங், கோட்டேஷன், அக்கௌண்ட் லிங்கிங்னு இருக்குது. அந்த இடத்த ஸ்லைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கடைசியாக வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர்னு சொல்லி ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பிறகு இதன் கீழே அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல டிஸ்க் கால்குலேட்டர்னு சொல்லி அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கால்குலேட்டருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும். அதாவது ரெசல்யூஷன் மூலியமாக கால்குலேட் பண்ணலாம், இல்லைனா பிட்ரேட் மூலியமாகவும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி ரெசல்யூஷன் மூலியமாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்கோடிங் டைப் வந்துட்டு H264, H264 + H265, H265 + அப்படின்ட்டு இருக்குது. இதில் நான் இன்றைக்கி H265 கொடுத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கேமராஸ், அதாவது 2MP, 4MP, 5MP, 6MP, 8MP அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி 2MP கேமராவை கொடுக்குறேன். அதே நேரம் ஃப்ரேம் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் ரேட்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் 15 ஃப்ரேம் ரேட்டை கொடுக்குறேன். அதே நேரத்தில் எத்தனை கேமரா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அத்தனை கேமரா இந்த இடத்துல கொடுங்க. உதாரணத்துக்கு 8ங்கிறத நான் இன்றைக்கி கொடுக்குறேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல ரெக்கார்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா டேஸாகவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், ஹவர்ஸாகவும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் டேஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு தேவை 30 நாளைக்கான ரெக்கார்டிங் தான் அப்படின்ட்டு சொன்னால் 30 நாள்னு கொடுத்து கால்குலேட் கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு தேவை 3TB ஹார்ட் டிஸ்க் ஒன்று தேவை. இதே நேரத்தில் நீங்கள் ரெக்கார்டிங் டைம், அதாவது உங்களுக்கு எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க் போட்டால் எத்தனை நாளைக்கு பயன்படும் நீங்கள் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். இதுலேயும் அதே போல் தான் ரெசல்யூஷன்லேயும் பிட்ரேட்லேயும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நான் இந்த கொடுத்துருக்க ரெசல்யூஷன்லேயே உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் ஜிபியாகவும் கொடுத்துக்கொள்ளலாம், டிபியாகவும் கொடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல டிக் பண்ணிங்கன்னா ஜிபி, டிபின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் டிபியாக கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல 2TB ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 என்று கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்துட்டு 22 நாளைக்கு இருக்கும். 2TB கொடுத்தா இது போல் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு நாளைக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் போட்ட ஹார்ட் டிஸ்க்கு. அதே நேரத்தில் எத்தனை ஜிபி போட்டால் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நீங்கள் காணக்கூடியதாக கால்குலேட் பண்ணிக்கூடியதாக இருக்கும்.